நண்பர்களே, இந்த வாரம் பீட் பாக்ஸிங் சுபிக்ஷா எலிமினேட் ஆகிட்டாங்க. இவங்க வெளியே போறப்ப கூட மனசாட்சியே இல்லாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. வீடியோவா ஃபுல்லா பாருங்க. சேது சார் சுபிக்ஷா எலிமினேட்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ்ல ஒரு அக்கா கொடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்களா? அல்டிமேட். எல்லாரும் கார்டன் ஏரியால இருக்காங்க. பிக் பாஸ் பேசுறாரு, நீ இவ்வளவு நாள் வந்ததே பெரிய வெற்றின்னு சொல்றாரு. ஒரு சமூகத்தின் வெற்றி இதை விட பெரிய வெற்றி யாருக்குமே கிடைக்காது. சுபிக்ஷாவை ரொம்ப நாளா கடலோடின்னு சொல்லி கேட்பாங்க. பிக் பாஸ் பத்தி கடலோடின்னு சொல்றீங்களா? ஆனா அதை இன்னைக்கு தான் பிக் பாஸ் சொல்றாரு. பெரிய உலகத்துக்கு ஆல்ரெடி எடுத்து வைக்க காத்திருக்கும் என் கடலோடியின் ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் ஓகே தான். சரி, இப்ப எல்லாரும் உங்க மனசை தேத்திக்கங்க. சுபிக்ஷாவோட வெப்பன் வெளியில வரப்போகுது. பாத்துட்டீங்களா? இப்ப பிக் பாஸ் கடைசியில ஒண்ணு சொன்னாரு பாருங்க, பாத்துட்டு வாங்க பேசுவோம். இத தொடர்ந்து கத்துக்கங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க. யோ பிக் பாஸே, உனக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? நீ சொல்லிட்டு கிளம்பிடுவ. இனிமே யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலயும் வந்து துப்பிட்டு இருக்கும் போல. இதுல நீ வேற எதுக்கியா இப்படி? இப்ப சுபிக்ஷா சேது சார் கூட இருக்காங்க. சுபிக்ஷா அப்போ சேது சார் பண்ற வேலையை பாருங்களேன். வீட்டுக்கு போறதுக்கு போது பாட்டு ரெடி பண்ணீங்களா இல்லையா? நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தா பொறுக்காதா உங்களுக்கு? இல்ல நான் 1 வீக்ல திருப்பி வருவேன்ல, அப்ப கண்டிப்பா ஒரு பாட்டோட வந்துருவேன். அந்த புள்ளதான் வீட்டுக்கு கிளம்புதுல, அதுகிட்ட எதுக்குங்க? பீட் பாக்ஸ் லைட்டா பண்ணிட்டு போங்க. சேது சார், எங்க நிலைமைய புரிஞ்சுக்கங்க சார். போன வாரம் பண்ண பீட் பாக்ஸ்ல என் காதுல இருந்து ரத்தம் வந்து 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு தான் வந்தேன். நான் போறேங்க. இனிமே என்ன யாரும் தேடாதீங்க. ஐயோ. No, God, please, no, no!